முகமது நபியின் காலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு துல்கர்னைன் என்ற அரசர் ஒரு நாட்டில் சிறப்பான ஆட்சி செய்து வந்தார். திருமறை குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 83 முதல் 86 வரை சொல்கிறது, முஹம்மதே, துல்கர்னைன் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வசதி அளித்தோம். சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்தபோது சேறு நிறைந்த தண்ணீரில் மறைவதைக் கண்டார். துல்கர்னைன் என்பது இந்த அரசருக்குரிய பட்ட பெயராகும். இச்சொல்லுக்கு இரு கொம்புகளின் உடைமையாளர் என்பது பொருளாகும். இது தவிர இவரது நாடு, மொழி, மக்கள் பற்றிய வேறு விபரங்கள் காண கிடைக்கவில்லை. சிலர் துல்கர்னைன் மன்னர்தான் மாவீரர் அலெக்சாண்டர் என்றும், வேறு சிலர் இவர் ஒரு பழங்கால பாரசீக அரசர் என்றும் பல மாதிரியாக சொல்லப்படுகிறது. சூரியன் மறையும் இடத்தை அடைந்தார். இந்த வார்த்தை பிரயோகத்திலிருந்து மன்னர் துல்கர்னைன் தனது பயணத்தை மேற்கு திசையிலிருந்து ஆரம்பித்துள்ளார் என்று அறிய முடிகிறது. தன்னுடைய நீண்ட பயணத்தில் கடற்கரையை அடைந்த மன்னர் துல்கர்னைன் திசை மாறாமல் பயணம் மேலும் செய்ய வேண்டுமானால் அதற்கு மேல் அவர் கடல் வழி பயணமே செய்திருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் மேலும் சொல்கிறது, பின்னர் அவர் ஒரு வழியில் சென்றார். முடிவில் சூரியன் உதிக்கும் இடத்தை அவர் அடைந்தார். ஒரு சமுதாயத்தின் மீது சூரியன் உதிக்கக் கண்டார். நாம் வாழும் இந்த பூமி தட்டையாக இருந்திருந்தால் இந்த பூமியில் மேற்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் கிழக்கு திசையை அடைய முடியுமா? ஆனால் இந்த பூமியின் மீது மேற்கு திசையில் சென்று கொண்டிருந்த ஒருவர் கிழக்கு திசையை அடைந்ததாக குர்ஆன் சொல்வதிலிருந்து பூமியின் வடிவம் தட்டையானது இல்லை என்றும் பூமி உருண்டை வடிவமானது என்பதை திருக்குர்ஆன் தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. துல்கர்னைனே, யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தினர் பூமியில் குழப்பம் செய்கின்றனர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்புச் சுவரை எழுப்பி தருமாறு மன்னர் துல்கர்னைனிடம் அவர்கள் கேட்டனர். யஃஜூஜ் மஃஜூஜ் எனும் கூட்டத்தினருக்கும் மக்களுக்கும் மத்தியில் தடுப்பை ஏற்படுத்திய துல்கர்னைன் இத்தடுப்பு உலக முடிவு நாள் வரை நிலைத்திருக்கும் எனவும், உலக முடிவு நாள் ஏற்படும் போது தடுப்பு தூள் தூளாக்கப்பட்டு யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தினர் வெளியே வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.